குளிச்சுட்டு வந்துடுறேன். அல்லேலூயா. பாருங்க, அல்லேலூயா. பஸ்ஸு உலகத்தான் ஓட்டுற பஸ்ஸு நின்றுமா? நிற்குமா? 10:30க்கு வர்றது என்ன செய்யும்? டைமுக்கு 10:35 வரைக்கும் நிப்பாட்டுவானா? ஆனால் உங்கள் சொந்தக்காரராக கூட இருக்கட்டும், உங்கள் மாமாவாக இருக்கட்டும், உங்கள் சித்தப்பாவாக இருக்கட்டும், பஸ் ஓட்டுறாரு. நான் இப்போ வந்துடுறேன், 5 நிமிஷம் நில்லுங்க, நான் நிற்பாரா? ஏன்னா கரெக்டாக என்ன செய்யணும்? வண்டியை டயத்துக்கு அங்கே போய் சேர்க்கணும். அல்லேலூயா. ஏசப்பாவும் வண்டியை நிப்பாட்ட மாட்டார். அல்லேலூயா. நல்லா பாட்டுக்காரன் அந்த பாட்டு. எக்காலம் என்னும் விசில் அடிச்சா நிக்காம போய் விடும் வண்டி. யாரும் ஆயத்தம் இல்லைன்னா ஏமாத்திட்டே போயிடும். அப்புறம் நான் 30 வருஷம் விசுவாசி, ஏசப்பா ஏசப்பா நீனா உட்காந்துட்டே இருக்க வேண்டியா? அல்லேலூயா. நான் 30 வருஷமா இருக்கிறேன். இந்த இடத்த யாருக்குமே நினைச்ச மாட்டேன், விட்டவே மாட்டேன். இந்த இடம் தான் நான் உட்கார்ந்த இடம். இதுல யாரும் வந்து நினைச்சக்கூடாது. அப்போ இக்கட்டுக்கு நம்மை விலக்கி பாதுகாத்தா, நெருக்கத்துக்கு நம்மை விலக்கி பாதுகாத்தா. ஆமென். ரட்சணிய பாடல். அல்லேலூயா. காலையில எழுந்து கர்த்தரை பாடி துதித்தது மட்டும் கையை வைத்து பார்க்கலாம். பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. ஆமென். பாருங்க, ஊழியக்காரமா ரொம்ப யோசனை பண்ணி கையை வைத்து சோத்திரம். பெருமையா காமிக்கல, நான் கர்த்தருடைய பாதத்திலே அமரும் போது சோத்திரம். அல்லேலூயா. சாரான ஒரு பாட்டு பாடிருக்கிறாங்க. அல்லேலூயா. காலை விழிப்பே கர்த்தரின் சாயல், கண்களும் உள்ளமும் திறந்திருக்கும், பாதம் அமர்ந்து வேதம் ருசித்து. பைபிள் படிச்சிங்களா? பைபிள் படிச்சிங்களா? எப்போ? இப்பயா? காலையில் காலையில் எழுந்து கர்த்தருடைய முகத்தை நான் முடிக்கணும். ஆமென். சோத்திரம். அல்லேலூயா. காலையில எந்திரிச்சு கர்த்தருடைய முகத்துல முடிச்சீங்கன்னா அந்த நாள் முழுக்க உங்களுக்கு ஜெயம் ஜெயம் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய முகத்தை பார்க்கலன்னா உங்களுக்கு தோல்விதான். ஆமென். சோத்திரம். அல்லேலூயா. நான் உலகத்தானா இருக்கும்போது தம்பி மாதிரி ஒரு 22 வயசுல லாரி ஓட்ட போயிருந்தேன். வாலிகண்டா ஒருத்தர் எங்கள் தீரன் சொன்னமலையில் எங்கள் சித்தப்பா வந்து டிரைவராக இருக்கிறார், ஒரு ரிட்டையர்ட் ஆகி இருக்கிறாரு. காலையில் எழுந்திரிச்சு வரனா அந்த திண்ணை இருக்குங்கள வெளியில், திண்ணை பார்த்துருக்கீங்களா? பெரியவங்களுக்கு தான் தெரியும். இப்போ எல்லாம் திண்ணை வச்சு எவனும் வீடு கட்டுறது இல்லை. அல்லேலூயா. நாங்கள் கட்டிப்போம் முன்னாடி, யாராவது வந்தால் உட்கார்றதுக்கு. அல்லேலூயா. நான் திண்ணையில் உட்காந்துருப்பேன். அவர் என்ன செய்வார்னா காலையில் எழுந்திரிச்சு வண்டிக்கு போகிறதுக்கு, எப்பா யாராவது தலையை விரிச்சு போட்டு போகிறாங்களா இல்லை யாராவது எதவ போகிறாங்களான்னு பாரு. ஏன்ப்பா இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டேன். இல்லை போய் பாரா. உட்காந்து பார்ப்பேன். யாருமே இல்லை ரோட்டில் அப்படின்னா, யாருமே இல்லை, போங்கப்பாமே. அவர் வண்டி எடுத்துட்டு அப்படியே அந்த பேக் எடுத்து போவார். யாராவது திடீர்னு தலையை விரிச்சு போட்டு வந்தால் திரும்ப வீட்டுக்குள்ள வந்துடுவார். இன்னைக்கு தலையை விரிச்சு போடுறதே பேஷன் ஆகிடுச்சு. தலையை விரிச்சு போடுறதே பேஷன். அல்லேலூயா. ஊழியக்காரன் பிள்ளைகளை கூட என்ன செய்யுது? தலையை விரிச்சு போட்டு தான் இருக்குது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறாருன்னா, இன்னைக்கு காலையில கர்த்தருடைய சமூகத்தை பார்க்கணும். ஆமென். சோத்திரம். அப்புறம் யாராவது வெள்ளச்சாலை கட்டி போனாங்கன்னா அன்னைக்கு வேலைக்கே போக மாட்டார். பேசாம வந்துருப்பார். எல்லாம் சாத்திரம் பார்ப்பாங்க. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் நம்ம எல்லா இக்கட்டுக்கும் விலக்கி பாதுகாத்து இருக்கிறார். ரட்சணிய பாடல்கள். அல்லேலூயா. காலை எழுந்து கர்த்தரை நல்லா துதிக்கணும், வேர்த்து விறுவிறுக்க துதிக்கணும். ஆமென். உட்காந்துக்கிட்டே வாயை கூட திறக்க மாட்டேன். அல்லேலூயா சொல்லவும் மாட்டேன். அல்லேலூயா. சோத்திரம். ஆமென். அல்லேலூயான்னு சொன்னீங்கன்னா வாயவே திறக்க மாட்டேன். அல்லேலூயா. அப்போ வாயை திறந்து கர்த்தரை துதித்து வேர்த்து விறுவிறுக்க நீ ஜெபம் பண்ணீங்கன்னா உனக்கு ஹார்ட் அட்டாக் வராது. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் தான் வருது. ஆமென். அல்லேலூயா. உபாகமம்
2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 11, 12 வாசிங்க. அவர்களும் ஏனாக்கியரை ஒத்த ராட்சதர் என்று எண்ணப்பட்டார்கள். மோவாபியரோ அவர்களை ஏவியர் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஓரியரும் சேயீரில் முன்னே குடியிருந்தார்கள். கர்த்தர் தங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்த தேசத்தாரை இஸ்ரவேல் துரத்துவது போல ஏசாவின் புத்திரர் அந்த ஓரியரை துரத்தி அவர்களை தங்கள் முகத்துக்கு முன்பாக அழித்து, அல்லேலூயா, தங்கள் முகத்துக்கு முன்பாக அழித்து, அல்லேலூயா, உனக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவின் கிரியை அழிக்கும்படியாகத்தான் தேவன் நமக்கு பலன் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆனா நாம என்ன செய்யறோம்? சத்துருக்கு பயப்படுறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஓ, ஆண்டவர் நம்ம எதுக்கு தெரிந்து கொண்டாரு? எதுக்கு தெரிந்து கொண்டாரு? சும்மா வாங்க வாங்க உட்காருங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு தரேன், உங்களுக்கு ட்ரெஸ்ஸு தரேன், உங்களுக்கு எல்லாம் தரேன், உட்காருங்க அப்படின்னாரு. அவங்க அழைத்தாரு. எதுக்கு அழைத்தாரு? அவருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு. வேற ஆள் இல்லையா? அப்புறம் நம்ம எதுக்கு அழைத்தாரு? அவரை போல மாறுறதுக்கு. சரி, வேற அவருடைய சித்தத்தை செய்யறதுக்கு, அவருடைய சித்தம் செய்யறதுக்கு. வேற நித்திய ஜீவன் கொடுக்கறதுக்கு வேற யாருமே இல்லையா? நம்ம தான் இருக்கோமா? சுவிசேஷத்தை. ஆமென். அல்லேலூயா. யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் சொல்றான். நீங்க பெற்ற சந்தோஷத்தை எனக்கா மற்றவங்களுக்கு சொல்லியிருக்கீங்களா? உன் வாயை விரிவா தர, அதை நான் நிரப்பேன் இருக்காரு. எனக்கா வாயை விரிவா திறந்துருக்கீங்களா? அல்லேலூயா. வயிற்று வலி வந்தா மட்டும் ஓன்றீங்க. சோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் கிண்டுவார் தெரியுமா? யாரும் அடி வாங்கினது இல்லை போல தெரியும். எல்லாம் நல்ல பிள்ளைங்களா? வெளியே சொல்றது வெளியே சொல்றது இல்லையா? அடி வாங்கியே பயம் இல்லையே. அல்லேலூயா. தேவன் நம்ம நினைச்சுப்பாரு. சோத்திரம். நாளா வாங்கியிருக்கேன், நிறைய தடவை வாங்கியிருக்கேன். நம்ம அல்லேலூயா. நம்ம எல்லாரும் நல்லவன் தான் நினைச்சு போறோம். எல்லாம் நல்லவன் தான், எல்லா ஊழியரும் நல்லவன் தான் அப்படின்னு நினைச்சு போறோம். அல்லேலூயா. நான் ஒரு ஊழியக்காரனை பார்க்கறதுக்கு போறதுக்கு அடி வாங்கினேன். சொந்தக்காரனாச்சே அப்படின்னு நினச்சி நல்லா பாடுவானே, நான் போனேன். ஆண்டவர் அங்கே போகாதன்னு அடித்தார். அல்லேலூயா. நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் இந்த சுவிசேஷத்தை கேட்டு வேத வசனத்தை கேட்டு ரசிக்கப்பட்டவன் அல்ல. இந்த பைபிளை பொய்யின்னு மீச்சவன் நான். இந்த பைபிளை பொய்யின்னு என் மனைவியை மீச்சேன் நான். அல்லேலூயா. எதை மீச்சனோ, எதை சொல்லி மீச்சனோ அதே தான் இன்னைக்கு மெய் என்று சொல்லும்படியாக. அல்லேலூயா. மதியானம் 12:30 மணிக்கு என்னோட பேசி என் வாழ்க்கை ஒரே நாளில் அப்படியே டேர்ன் பாயிண்ட் அப்படியே திரும்பிச்சு. எனக்கு இந்த இவ்வளவு சாராயத்தை குடிச்சு, இவ்வளவு பிராண்டியை குடிச்சு சண்டை போடுறேன். நான் 1.5 பாட்டில் சாராயம் குடிப்பேன், 1 போட்டு நான் கஞ்சா போட்டேன், அப்படி பாக்கெட்டில் வச்சுட்டு போவேன். அல்லேலூயா. பாருங்க, தேவன் நம்மை அழைக்கிற ஒரு நோக்கம், அவருடைய வார்த்தையை சொல்லணும். ஆமென். ஆமென். பயப்படக்கூடாது. இன்னைக்கு செத்தாலும் பரலோகம் போவேன். அல்லேலூயா. 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 தேவன் நம்மை ரட்சித்த ஒரு நோக்கம் இருக்கு. உங்களை என்னையும் தேவன் கொண்டு வந்த ஒரு நோக்கம் இருக்கு. உங்களை என்னையும் கர்த்தர் அவருடைய சம்பத்தாய் வைத்திருக்கிறார், அவருடைய சொத்தாய் வைத்திருக்கிறார். அவருக்கு வேற ஒரு சொத்து இல்ல. நீங்களும் நானும் தான் அவருடைய சொத்து. ஆமென். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுவதற்கு திடர் நம்பிக்கை உண்டு. நமக்கு என்ன நம்பிக்கை இருக்கு? என்ன நம்பிக்கை இருக்கு? அல்லேலூயா. சோத்திரம். தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நான் ஜெயிப்பேன், நான் ஜெயிப்பேன். அல்லேலூயா. போக்குறதுக்காக கர்த்தர் என்னை அழைக்கவில்லை. அல்லேலூயா.
நீ ஜெயிக்கும்படியா ஒரு சில காரியங்கள் உடைய வாழ்க்கையில விட வேண்டியது இருக்குது மகளே. அநேகம் தர எரிச்சலாகிறாய். என் மகிமை உன்னோடு கூட வெளிப்படும் பொழுது நீ என்னை விட்டு அகன்று போகிறாய். என் சமூகத்துல நீ காத்து. அல்லேலூயா. நல்லவர். ஆமென். அப்போ ரட்சணிய பாடல்கள் சூழ்ந்து கொள்ளும்படியாக எதுக்கு பாடணும்? எதுக்கு பாடணும்? புறஜாதியை துரத்தும்படியாக. புறஜாதி அல்ல, உனக்குள்ள இருக்கிற அசுத்தாவியை துரத்தும்படியாக. ஆமென். அல்லேலூயா. நான் அந்த தம்பி மாதிரி நான் இவனை மாதிரி இருப்பேன். நீ எத்தனை வரை படிக்கிற? 7th. ஆமாம், 7th படிக்கும்போது எங்கள் வீட்டுக்கு ஒரு கோடாங்கி தெரியுமா? இங்கே ஒரு பொண்ணு இருக்கு, ரெபேக்கா. அவங்க அப்பா பேர் கோடாங்கி. அவங்க அப்பா கோடாங்கி தான் அடிப்பார். கோடாங்கி அடிச்சு வந்து அது இது இருக்குன்னாரு. கடைசியில் என்னன்னா நான் அப்பயே கொஞ்சம் விழிப்பா இருப்பேன். என்ன எனக்குன்னா அன்னைக்கு 50 ரூபானா 500 ரூபாய்க்கு சமமானா. 50 ரூபானா 500 ரூபாய்க்கு சமம். நான் 6வது படிக்கும்போது அப்போ அந்த கோடாங்கி வந்து எங்கள் வீட்டில் அது என்ன அடிச்சுட்டு மாடு எல்லாம் நல்லா இதாக மாட்டேங்குது, நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குதுன்னா கோடாங்கியை கூப்பிட்டு எங்கள் அப்பா நினைக்கிறாரு வீட்டுக்குள்ளே குறி பார்த்துட்டு இருக்காரு. முடிச்சோடனே அவர் என்னட்டாரு, வாங்கிட்டு ஒரு கோழி, இந்த 50 ரூபா எல்லாம் வாங்கிட்டு போனார். அப்படியே வந்தார். அந்த முச்சந்தி தெரியுமா? அந்த இடத்துல நானும் பின்னாலே வரேன், என்னையும் கூப்பிட்டு வராரு. அப்படியே வந்து இந்த காசை அப்படி வாய்க்கில் போட்டு கிடைக்கிறான்னு மென்று நடுறது மாதிரி மென்று தூணு அங்கனுக்குள்ளேயே துப்பிட்டு போயிட்டாரு. நானும் இந்த ஆள் போயிட்டாருல அப்படின்ட்டு நானும் அப்போ கொஞ்சம் ஒவ்வொருமா பார்ப்போம், இந்த காசை திரும்ப இந்த ஆள் வந்து எடுக்கிறாரா என்ன செய்வான்ட்டு போய் ஒரு மரவில் நின்றுருந்தேன். நான் போயிட்டு திரும்ப வந்து அந்த காசை எடுத்துட்டு போறாரு. எவ்வளோ ஏமாத்துக்காரங்க. நான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. ஏமாத்துக்காரங்களா இருந்த உங்களை என்ன அல்லேலூயா உண்மை உள்ள நாயகத்தை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை நாள் ஏமாத்தி இருக்கிறோம். பாஸ்டிங் போடுறேன்னு சொல்லுவோம், போட மாட்டான். கறிக்குளம் மணிக்கு வந்தோடனே உடனே என்ன கட்டு, விருந்தாளி வந்தா பாஸ்டிங் கட்டு. ஆனா சொல்றது பாருங்க, பாஸ்டிங் போறேன் பாஸ்டர். அல்லேலூயா. 2 கால் எரிகிற ஆள் யார் இருக்காங்க? கால் 2 வலிக்குதா? பாட்டி 2 காலு வலி இருக்குங்களா? இப்போ ஒரு அளவுல பரவாயில்ல, நல்லா இருக்கு. இப்போ நாம என்ன செய்யறோம்னா நம்முடைய வாயில சொன்ன வார்த்தையை உடனே என்ன செஞ்சிடும், மாத்திரும். மாத்திரமா இல்லையா? உங்க வார்த்தையை நீங்க மாத்துறீங்களே, ஆண்டவர் மட்டும் மாத்துனா என்ன செய்யறோம்? இல்ல தெரியும் பாட்டி எரிஞ்சு சோத்திரம். அல்லேலூயா. நம்ம என்ன செய்யறோம்? வாயில சொன்ன வார்த்தைகள் என்ன செய்யறோம்? மாத்திரம். அல்லேலூயா. அப்போ வாயின் வார்த்தைகள் யாருடையது தெரியுமா? உன் நாவில் சொல்புறவாக்கு முன்பாக எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன் என்று உங்களுடைய வாயில இருந்து என்ன புறப்படுதோ அதை என்ன செய்யறாரு? சில வேலைகள்ல நீங்க தோல்வியா இருக்கிறதுக்கு காரணமே உங்க வாழ்க்கையில நீங்க சொல்ற வார்த்தை தான். நீங்க சொல்ற வார்த்தையே என்ன செய்யும் உங்களை? நீங்க என்ன சொல்றீங்களோ அது அப்படியே நடக்கும். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா நீங்க யாருடைய பிள்ளை ஆயிட்டீங்க? கர்த்தருடைய பிள்ளை ஆயிட்டீங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்ற வார்த்தை நடக்கும். ஆமென். ஆமென். அப்போ ஆண்டவர் எதற்காக நம்மை அழைத்தாருன்னா அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பதற்கு. அல்லேலூயா. நம்ம என்ன செய்யறோம்? வார்த்தை கேட்டு அப்படி நடக்கிறோமா?
அல்லேலூயா. நான் ஒரு நாள் என் பெரிய மக வீட்டுக்கு போனேன். நான் போயிட்டு அந்த பொண்ணை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு டியூட்டிக்கு விட்டு வரும்போது நல்ல எங்கள் மூலியமாகவே ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து ஊழியக்காரனான ஒரு பெரிய ஊழியக்காரன். இப்போ பெரிய ஊழியக்காரன், கிட்டத்தட்ட ஒரு 30 சபைக்கு சென்ட்ரல் பாஸ். சரியா? அப்போ நான் போய் விட்டுட்டு வரும்போது ஆண்டவர் சொல்கிறார், போய் என் பாதத்தில் அமரு அப்படின்ட்டார். அப்போ நான் என்ன நினைக்கிறேன், ஏசப்பா போய் அவனை பார்த்துட்டு போனேன்னா ஏதாவது பெட்ரோல் செலவுக்கு ஏதாவது கொடுப்பான். ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை நீ போ அப்படிங்கிறார். எனக்கு விஷயத்தில் என்ன ஓடுது, போய் பாஸ்டரை பார்த்துட்டு வரலாம் சரின்ட்டு கூப்பிட்டேன். அரைக்கேன், எங்கப்பா இருக்கேன்? ஐயோ ஐயா ஐயா இங்கே தான் ஐயா இருக்கேன், வாங்க. சரி போயிட்டேன் போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசணும். இன்னொரு பாஸ்டர் என் மூலியமா கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றாரு. உட்காந்து பேசிட்டே எல்லாம் பேசிட்டு ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணிட்டு முடிச்சுட்டு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது அவர் ஜெபிக்கும் போது சிலர் பார்த்தீங்கன்னா பிதுக்குவாங்க காணிக்க போடும்போது. அப்படி ஒரு ஆள் இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். சோத்திரம், நீங்கள் தான் நல்ல பிள்ளைங்க. ஆமென். சோத்திரம், அல்லேலூயா. காணிக்க போடும்போது என்ன செய்வாங்க, இங்கே கம்மியான சில்லறை இருக்கா, நோட்டு இருக்காங்க. சில்லறை இருக்காங்க. நோட்லேயே சின்ன நோட் இருக்கா, பெரிய நோட் இருக்கா. அப்போ ஆண்டவருடைய சத்தம் என்கிட்ட கேட்குது, கண்ணை திறந்து வாருங்கிறாரு. லேசாக ஒரு கண்ணை திறந்து பார்த்தா அவன் பாக்கெட்டில் விட்டுக்கிட்டு என்ன செய்கிறாரு, செக் பண்ணி சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் மெதுவாக கரெக்டாக 2 50 ரூபா தாள். ஆமென். நீங்களாம் நல்ல பிள்ளைங்க. ஆமென். சோத்திரம். 2 50 ரூபா தாள் எடுத்து காணிக்க கொடுத்தாரு. நான் பேசாமல் போயிட்டு திறந்து பாருனாரு. 2 50 ரூபா தாள், 100 ரூபா தாள். ஓகே, செக்அப் பண்ணுறதுக்கு அனுப்பிடுறேன். அல்லேலூயா. போய் வீட்டில் போய் உட்காந்தேன். நேரம் முழங்கால் போட்டேன். 6 அதிகாரம் படித்தேன் தானே. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6 அதிகாரம் உட்காந்து முழங்காலில் இன்னும் படித்து நல்லா சோதனம் பண்ணேன். நான் போனதுக்கு என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு உட்காந்து செபித்துட்டு இருக்கிறேன். ஜெபம் பண்ணி முடிய செல்லில் டங்குன்னு ஒரு சத்தம் கிடைச்சு. கிரேட் மெசேஜ். அப்படியே பார்த்தா 5000 ரூபா வந்துருக்கு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு உட்கார்ந்தோம்னா பெரிய காரியம் கிடைக்கும். உன் சுயத்துல நீ போனீங்கன்னா என்ன வரும்? அல்லேலூயா. நான் நிறைய ஊழியக்காரங்கனாலேயே ஏமாந்துருக்கேன். ஊழியக்காரங்களே நிறைய மந்தைய தள்ளிட்டு போயிருக்காங்க. அல்லேலூயா. மொத்தமா கொண்டு போயிடுவானுங்க. யாரையாவது கொண்டு வந்து செய்தி கொடுக்க விட்டோம்னா கொஞ்ச நேரம் ஒரு 2-3 மாசம் பார்த்தா அப்புறம் எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க, அங்க போயிடுவாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு பிடிச்சி சமைக்கிற ஆள் கிடையாது, பிடிச்சி வச்சத உரசுற ஆள் தான் இருக்கு. அல்லேலூயா. சோத்திரம். நம் தேவன் யார் என்றுனா எமோரியரையும் எபூசியரையும் துரத்தி அவங்களுக்குள்ள இருக்கிற வண்டு ஜாதிகளை, தவள ஜாதிகளை அல்லேலூயா துரத்தும்படி அவங்களை செய்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ வேதத்துல நாம் பார்க்கிறோம், அவருடைய வார்த்தையின்படி கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் நீர்க்காலங்களில் ஓரமாய் நடப்பான், தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரா மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் நீங்க செய்வது வாய்க்குதா? ஒரு செடியை நட்டீங்கன்னா முளைக்குதா? ஸ்தோத்திரம். பட்டு போகுதா? அல்லேலூயா. உட்கார்ந்த இடத்துல உட்காராதீங்க.
அல்லேலூயா. வருஷமா இன்னும் முதுகெலும்பா மாறணும். முதுகுல வலிக்குது, வலியெல்லாம் மாறணும். அல்லேலூயா. சபைக்கு முதுகெலும்பா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. 2 பிள்ளைய மட்டும் உங்க பிள்ளைய கிடையாது, பெத்தெடுக்கணும். ஆமென். ஆமென். ஆவியில பெத்தெடுக்கணும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். ஏதோ கொண்டு வந்து இங்க இருக்கிறாரு, இங்க இருக்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அமர்ந்துருங்க. ஓடுறத விடாதீங்க, ஓடுறத நிறுத்துங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. முட்டு போட்டா தான் குட்டி போட முடியும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. முழங்கால்ல காப்பு இருக்கா அப்படின்னா என்னையா அப்படின்னு கேட்குறீங்களா? முட்டில காப்பு இருக்கா? முட்டில காப்பு இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கேன்சரம் பெற்றீங்களா பிரதர்? பெற்றீங்களா? ஆமாம். எத்தனை பேர் சபை கொண்டு வந்துட்டீங்க? 7 வருஷம் ஆகுது. 7 வயசு பையன் ஆயிட்டீங்களா? 7 வருஷம் ஆகுது ஞானசங்கம். 7 வயசு பையன் சும்மா இருப்பானா? சும்மா இருக்கு. அப்புறம் எத்தனை பேர் வந்திருக்காங்க? கூட வேலை செய்யறவன்ட்டையாவது சொல்லிருக்கீங்களா? கண்ணீர் விட்டுருக்கீங்களா? எதுக்கு? உங்க சுயத்துக்கு கலந்து கண்ணீர் விட்டுருக்கீங்க. சோத்திரம். அல்லேலூயா. ஆத்ம பாரத்தோட அழுகணும். ஆமென். 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 அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய வேதத்துல என்ன செய்யணும்? 20ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 20:11 வாசிங்க. தேங்க்யூ லார்ட். அல்லேலூயா. பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அதன் நடக்கையினால் விளங்கும். அல்லேலூயா. ஆமென். பிள்ளையானது அதன் செய்கை சுத்தமோ. அல்லேலூயா. சுத்தம் உள்ளவனுக்கு கர்த்தர் நல்லவராக. ஆமென். ஆமென். அப்போ தேவனாய கர்த்தரை நாம் முகமுகமாய் பார்த்து அவரோடு கூட பேசி அவரோடு கூட நடக்கக்கூடிய பிள்ளைகளை நாம் மாறும் பொழுது நம்ம ஒவ்வொரு நாளும் நான் செய்யறது சரியா? இன்னொரு வார்த்தை சொல்றது, என் மகனே நீ ஞானம் உள்ளவனாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. ஞானம் விளைகிற இடம் எங்க? புத்தி தரக்கூடிய இடம் என்ன? எது? பாருங்க, என் ஜனங்கள் என் ஆலோசனையை வெறுத்தார்கள், என் போதகத்தை என்ன செய்தாங்க? சோத்திரம். வெறுத்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய தேவன் அவருடைய வார்த்தையின்படி செய்ய நம்மை அழைத்திருக்கிறார். வார்த்தையின்படி செஞ்சீங்கன்னா விடிய காலத்து வெளுப்பை போல உங்க சுக வாழ்வு சீக்கிரமா அல்லேலூயா. உங்க சுக வாழ்வு சீக்கிரமாய் தரும். அல்லேலூயா. என் வண்டி பெட்ரோல் இல்லாம ஓடி இருக்கு. நம்புவீங்களா? நம்ப மாட்டேங்கிறீங்க. சோத்திரம். அல்லேலூயா. வண்டி பெட்ரோல் இல்லாம போயிருக்கு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணிருந்தாரு, ஸ்டார்ட் பண்ணேன். பூங்கா நகர் போனேன். சோத்திரம். சொன்னேன், ஆண்டவரே பெட்ரோல் இல்லை, நீ ஸ்டார்ட் பண்ணப்பா. சொல்றது நான் இல்லை. அல்லேலூயா. வண்டியை ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்த புதுசுங்க. நாங்கள் இங்கே வந்து 14 வருஷம் தான் ஆகுது. பிறக்கிற வருஷம் வந்தால் 15 வருஷம். அல்லேலூயா. ஒரே நாளில் கோயம்புத்தூருக்கு வந்தேன். ஒரே நாள் வீடு வாசல் எதுவும் பார்க்காம ஒரே நாளில் கோயம்புத்தூருக்கு வந்து ஒரே நாள் வேலை பிள்ளைகளுக்கு, ஒரே அடுத்த நாளே ஊழியம். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் வந்து ஜீவன் உள்ளவர். அல்லேலூயா. நீங்க பெற்ற சந்தோஷத்தை சொல்லி பாருங்க. நீங்க தேவனுடைய வார்த்தையை அறிவித்து பாருங்க. அல்லேலூயா.
கர்த்தர் உங்களை கொண்டு செய்யக்கூடிய காரியம் பெருசா. அல்லேலூயா. ஆமென். ஆமென். ஒரு பேண்ட் சட்டையோட வீட்டை விட்டு வெளியேறணும். ஒரே பேண்ட்டு ஒரே சட்டை. இவன் இப்போ 8 மாதத்து குழந்தை இருக்குமா, 1 வயசு. என் பொண்ணுக்கு 6 மாதத்து குழந்தை. வீட்டை விட்டு தூக்கி அப்படியே போட வழியா அப்படின்ட்டாங்க. எங்கள் அக்கா என் ஒய்ஃபை விளக்க மாற்ற கொண்டு அடித்து வெளியே வந்துச்சு. ஆமே, எதுக்கு? கிறிஸ்தவனா மாறிட்டான். அல்லேலூயா. போய் பெந்தகோஸ்து கோயிலில் சேர்ந்துட்டான். அப்போ எல்லாம் சொல்லுவாங்க, இது வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போடுற ஒரு ஊர். வெள்ளை சட்டையெல்லாம் மாறிடுச்சு, எல்லாம் மாறி போச்சு. அல்லேலூயா. போயிட்டு வீட்டில் தான் திரும்பேன் நான். சொல்லுவாங்க, முண்ட வேகத்தில் போய் சேர்ந்துட்டேன், என்னால் வீட்டுக்குள்ள அடித்து வெளியே எடுத்துட்டாங்க. அடுத்த நாளே கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார். ஃபர்ஸ்ட் அந்த எஸ்டேட்லேயே முதல் பைக் ஓட்டினவன் நான் தான். இந்த அப்பாத்துவன் என்னைய வெளியேற்றினாங்களோ என்னை கண்டு ஓடுனாரு. பைக்கு அப்படியே ஹெல்மெட் போட்டு அப்படியே போனேன். ஹெல்மெட் எல்லாம் நான் நினைச்சு பார்க்கறதுக்கு முந்தைய ஆண்டவர் ஹெல்மெட் வந்துச்சு. முதல் ஹெல்மெட் வந்துச்சு, 2வது தான் வண்டி வந்துச்சு. ஸ்தோத்திரம். முதல் ஹெல்மெட் தான் என் விசுவாசி ஆனந்த் சொல்லி ஒரு தம்பி ஒசூரில் இருந்தான். அவன் ஒரு தம்பிகிட்ட ஹெல்மெட்டு கொடுத்து விட்றான், ராஜன்ன்ற. ஏன்டா நான் பைக்கே வாங்கலடா, எப்படி? இல்லை நான் பைக் வாங்குறது மாதிரி உன் கனவு கண்டேன். அடுத்த நாள் போய் இதில் ட்ரெஸ்ஸரியில் உட்காந்துருக்கிறேன். மாவட்ட ஆட்சி இதில் எங்கள் அப்பா டெத் சர்டிஃபிகேட் வாங்க உட்காந்துருக்கிறேன். அவர் உடனே வாரி சர்டிஃபிகேட் வாங்க உட்காந்துருக்கிறேன். உடனே அந்த ஜெயில் வார்டனை கூப்பிட்டு பேசுகிறாரு, தம்பி என் வீட்டில் ஒரு வண்டி வச்சுருக்கேன், ஃபஸ்ட்டு கியர் போட்டு வெக்குன்னு விட்டுட்டேன், தூக்கி எரிஞ்சிச்சு. நானும் பெருமைக்கு வண்டி ஓட்டலான்னு நினச்சேன் தம்பி, அது ஓட்ட எனக்கு தெரியலை. அப்படியே நான் வண்டியை பார்ப்போம்னு போனேன். புது வண்டி, ஒரு காசு கொடுக்காம அப்படியே எடுத்துட்டு போகணும். வண்டி எடுத்துட்டு போப்பா நீங்க அப்படின்ட்டாரு. இந்த வண்டியை வச்சு ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்கள் செய்யறார். இயேசு உயிரோடு இருக்கிறார். நீங்களும் நானும் ஒரு சத்த தேவனை ஆராதிக்கல, அவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வண்டி எடுத்துட்டு வந்த அன்னைக்கு கட்டில ஒருத்தனை அப்படியே கட்டி வச்சிருக்கிறாங்க. அப்படி காலையும் கையையும் கட்டி வச்சிருக்காங்க. ஆண்டவர் சொல்றார், நேரம் இறவங்களா போ அப்படின்னாரு. ஆண்டவரே இறவங்களா போவா போ அப்படின்னாரு. போய் கரெக்டா பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன். ஒரு தம்பி, ஐயா வாங்கய்யா, அங்க வீட்டுக்கு வாங்கய்யா. முருகேன்னு ஆறு அப்படின்னு. நீ என் தம்பி தான் ஐயா, வாங்கய்யா. வீட்டுக்குள்ள போனா கட்டில கையும் காலையும் கட்டி வச்சிருக்காங்க. எல்லாரும் உட்காந்து, ஐயா அவனை அவுத்து விட்டா எல்லாத்தையும் அடிச்சு போட்டுருவான் ஐயா, நீ அவுத்து விடு. பயந்துக்கிட்டே ஒத்த கையை அவுத்து விட்டாங்க. அந்த ஒத்த கையை வச்சுக்கிட்டு பல்லு வளர்க்குறேன். பக்கத்தில் போனேன், இயேசுவின் நாமத்தில் அடங்குன்னு. டக்குன்னு அமையா கை காலெலாம் அவுத்து விடுங்க. ஐயா சோறு கூட தரமாட்டேன்றாங்க ஐயா, எல்லாம் கட்டி போட்டிருக்காங்க ஐயா. உட்காந்து ஆராதிக்க ஆரம்பித்தோம். சோதரன் இன்னைக்கு முருகன் ஜேம்ஸ்னு பேர் வச்சு தேவன் எப்படிப்பட்டவர்? அல்லேலூயா. அவருடைய வார்த்தையின்படி நீ கேட்டு அதுக்கு நடுங்கி, போதகருடைய வார்த்தைய, அது போதகருடைய வார்த்தை அல்ல, இந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. இந்த வார்த்தை உயிர்ப்பிக்கக்கூடியது. இந்த வார்த்தை வல்லமை உள்ளது. வாழ்க்கையில முதல் தேவன் டெட்பாடிய உயிரோட இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த கோயம்புத்தூருக்கு வந்து 3 மெண்டலை கத்த கோயம்புத்தூருக்கு வந்துதான் பிசாசே எப்படி இருக்கும்னு தெரிஞ்சிருக்கு. அதுக்கு அங்க கிட்டத்தட்ட 20 வருஷம் அங்க ஊழியம் செஞ்சேன். அல்லேலூயா. 34 வருஷம் ஆச்சு இந்த ஊழியத்துக்கு வந்து.
அல்லேலூயா. அல்லேலூயா. சோம்பேறித்தனமா இருந்து இந்த ஊழியத்துக்கு வரல. அல்லேலூயா. அல்லேலூயா. சிலர் வேலை கிடைக்காம ஊழியத்துக்கு வருவாங்க. சிலர் படிப்பு ஏறாட்டினா கொண்டு போய் பைபிள் காலேஜில் சேர்த்து என்ன செய்வாங்க, ஊழியத்துக்கு போட்டுமாங்க. அல்லேலூயா. நான் வேலையை ரிஷன் பண்ணிட்டு வந்தேன். பிரைஸ் காட். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கார். ஹalleluya. வார்த்தையை கேட்டு அதன்படி நீங்க செய்வீங்க. ஹalleluya. கர்த்தர் உங்களை உயர்ப்பிப்பார், உயர்ந்த அடக்கத்துல வைப்பார். இந்த 2025 கடை